ஓணம்க்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் சிம்பிளாக ஒரு ஓணம் லுக் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக இந்த ஜுவல்லரியும் குர்த்தி வித் துப்பட்டா இதையும் மீஷோவில் இருந்து தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நிஜமாகவே ஒர்த்து தான். அரௌண்ட் 300 ருபீஸ் வருது. குர்த்தியும் துப்பட்டாவும் சேர்த்து டிரான்சிஷன் பண்ணலான்னு பண்ணேன், ஆனால் அது வரலை. இங்கே ஃபஸ்ட் கெட் ரெடி வித் மீ. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். வெரி இம்பார்ட்டண்ட். மேக்கப் நேம் மட்டும்தான் தெரியும், ஒரு ஐலைனர் கூட உருப்படியாக போட தெரியாது. லெட்ஸ் ட்ரை. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின்ல ஒரு பொலிவு, பிரைட்னஸ் அது வந்து எனக்கே தெரியுது. சில நாட்களாக இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜுவல்ஸ். எப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஜுவல்ஸ் செயின் இல்லைன்னா கூட இயர்ரிங்ஸ் இருந்தால் போதும். எனக்கு இயர்ரிங்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இந்த டைம் மினிமலாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். மயில் கலரில் ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு, ஸோ ஆர்டர் பண்ணிட்டேன். ஐலைனர் வைக்க தெரியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸோ ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இருங்க போயிட்டு மிரரில் போட்டு வரேன். ஐலைனர் போடுறது ஒரு கலை, அது அழகாக அப்படியே வரையணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். அதான் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாவ், வந்துருச்சு கரெக்டாக. அப்புறம் இன்னொரு சைடு, லெஃப்ட் சைடில் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு சைடு வந்து ஒரு சைடு யூஸ்வலாகவே வராது, ஸோ அதையும் ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் தெரியல சரியா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸுக்கு க்ரீம். யூஸ்வலாக நம்ம ஃபேஸுக்கு போடுற க்ரீம், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், ரெண்டையும் கலக்கு கலக்கு என்று கலக்கி விட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை செய்ய வேண்டும். ஆல்ரெடி ஐ மேக்கப் மிரர் கிட்டேயே முடிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பொட்டு. ஓணம் லுக்குன்னு சொல்லியாச்சு. சந்தனம் இல்லாமல் எப்படி? அது வந்து லிப் லைனர். இதுவும் புதுசாக வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இதுவும் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு 12 பீசஸ் கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா கடையில் வந்து 1.50 ரூபாய் சொல்கிறாங்கன்னு. வேறு வரைய தெரியாது இதுவும். அது கண்ணாடியில் போயிட்டு வரைஞ்சிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். இதான் என்னுடைய ஓணம் சிம்பிள் லுக். ஹேர் ஸ்டைல் இருக்குது இன்னும், அது பண்ணிவிட்டு நமக்கு ஃபோட்டோஷூட் இல்லைனா எப்படி? மிக முக்கியமான பகுதி இதுதான். ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, ஸோ நானும் என்னோட ட்ரைபாடும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்டை டெரஸ்லேயே முடிச்சாச்சு. ஃபோட்டோஸ், நார்மல் வீடியோஸ், அப்புறம் ஸ்லோமோ. இந்த ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி, அப்புறம் லிப்லைனரோட லிங்க்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய்.